தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியை அருகே யூடியூபர் ஜிபி முத்துவின் வீட்டு முன்பு மாந்திரீக பூஜை செய்யப்பட்டதாக கூறி ஜிபி முத்து குடும்பத்தினர் தட்டி கேட்டபோது இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடி பெருமாள்புரம் பகுதியைச் சேர்ந்த டிக்டாக் பிரபலம் ஜிபி முத்து. இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி நள்ளிரவு ஜிபி முத்து வீட்டின் முன்பு எதிர்த்தரப்பினர் மாந்திரீக பூஜை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனை முத்து குடும்பத்தினர் தட்டி கேட்டபோது இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து ஜிபி முத்து அளித்த புகாரின் பேரில் 8 பேர் மீது குலசேகரன்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கடலூரில் உள்ள படை வீட்டம்மன் கோவிலில் செடல் மற்றும் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நடப்பாண்டுக்கான திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் பல்வேறு அவதாரங்களில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதி உலா தினமும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான செடல் மற்றும் தேர் விழாவை ஒட்டி படை வீட்டம்மன் திருத்தேரில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அனைத்து பக்தர்களும் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் நெக்னா மலைப்பகுதிக்கு சாலை வசதி இல்லை என்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களின் குறைகளையும் கோரிக்கைகளையும் கூறினர். குறிப்பாக நெக்னா மலை குறித்த மனுவிற்கு விரைவில் சாலை அமைக்கப்படும் என்று ஆட்சியர் பதிலளித்தார். திண்டுக்கல்லில் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கான புதிய உள் விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைத்து மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்களுடன் கேரம் போர்டு விளையாடி மகிழ்ந்தார். விளையாட்டு அரங்கத்தில் இருந்த உபகரணங்கள் மற்றும் உடற்பயிற்சி கூடத்தினை பார்வையிட்டு உள் விளையாட்டு அரங்கத்தின் கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட விளையாட்டு அலுவலரிடம் கேட்டறிந்தார். (2047ஆம் ஆண்டிற்குள் தமிழகத்தில் நகர்ப்புற வளர்ச்சி 50% தாண்டும் என்று நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் தெரிவித்திருக்கிறார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பணி பாதுகாப்பு, தொழில் பாதுகாப்பு, நலவாரியம் உள்ளிட்ட நிறைவேற்றப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நலவாரியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை இந்த அசோசியேஷன் சார்பில் முன்வைத்திருக்காங்க. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? கோரிக்கை வச்சிருக்காங்க. அதில் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து ஆலோசித்து அதுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்படும். அதே மாதிரி டிடிசிபி அப்ரூவலுக்கு உள்கட்டமைப்பு, அதாவது 2 தாலுகாவுக்கு உட்பட்ட இடத்துலயும் அவங்க ஒரு அதிகாரியை நியமிச்சு அதை பண்ணணும்னு எம்எல்ஏ உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அது குறித்து எம்எல்ஏ எனக்கு மனுவா கேட்டிருக்காங்க. அந்த மனுவை வாங்கி பரிசீலனை பண்ணி அதுக்கான உத்தரவை வழங்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் அருகே தனியார் மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட தவறான சிகிச்சையால் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கருணாபுரத்தைச் சேர்ந்த பவித்ரா பணியின் போது மயங்கி விழுந்ததைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் பரிசோதனை செய்து வீட்டிற்கு அனுப்பிய நிலையில் மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அதே மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் பல்ஸ் இருப்பதாக கூறி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அனுப்பிய நிலையில் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தனியார் மருத்துவமனையின் அலட்சிய சிகிச்சையால் மகள் உயிரிழந்ததாக பவித்ராவின் தாய் அசோதை குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எனக்கு தெரியுது சார், என் பொண்ணுக்கு எந்த ஆட்டமே அதுமே தெரியுது. ஆனா இல்ல பரிசு இருக்கு, நான் பாத்தேன். சரி சந்தோஷம், என் புள்ள பயிற்சி வந்து அதுக்கு 2 புள்ள இருக்குதுங்க, எப்படியா காப்பாத்திக்கலாம் ஏன்னு எனக்கு தெரிஞ்சுறேன். சரி நீ போய் வெளியே நில்லு, உன் பிள்ளைக்கு ஒண்ணு இல்லை, அங்க பாரு பல்ஸ் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவராவே ஆம்புலன்ஸ் வர வச்சு ஆம்புலன்ஸ்ல உயிர் இருந்தா வெளிநாட்டு அந்த ஆக்சிஜன் வச்சுதானே நம்ம அனுப்பணும். அதெல்லாம் ஏன் சார் வைக்கலன்றா?
அதெல்லாம் வைக்க தேவை, நீ அங்க போ, இருக்கிற இது நீ இது பண்ணிடுறதா, உயிர் இருக்குது நீ போ, அவங்க பாத்துக்குவாங்க நீ போ அப்படின்னு. சார் நீங்க பொய் சொல்லாம சொல்லுங்க சார், வரும்போது நல்லா தானே இருந்துச்சு, ஏன் சார் அப்புறம் இப்படி பண்றீங்க, உயிரை காப்பாற்ற எவ்வளவு பண்ணலாம் கொடுத்தோம் சார். என்னதான் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே அரசு பள்ளி மாணவிகள் 15 பேருக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு அளித்த தலைமை ஆசிரியர் உள்பட 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசு பள்ளியில் பயிலும் 15 மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக தலைமை ஆசிரியர் ரவி மற்றும் இடைநிலை ஆசிரியர் முரளிதரன் மீது புகார் எழுந்தது. புகாரின் அடிப்படையில் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மற்றும் அனைத்து மகளிர் போலீசார் பள்ளியில் விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் தலைமை ஆசிரியர் 13 மாணவிகளிடமும் இடைநிலை ஆசிரியர் 2 மாணவிகளிடமும் பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்பட்டது. இதையடுத்து இருவரும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். நெல்லையில் 800 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நெல்லை தச்சநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்த ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர் குட்கா விற்பனை செய்வதற்காக காத்திருந்தது கண்டறியப்பட்டது. அவர் சொன்ன இடத்தில் இருந்து 800 கிலோ குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் நெல்லை மாவட்டம் கரையிருப்பை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் பெங்களூருவைச் சேர்ந்த பாபுஜான், விஜய் ஆகியோரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குட்கா கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரி சாலையில் கார் தலைகீழாக கவிழ்ந்து காரில் பயணித்த 4 பேர் காயமடைந்தனர். மதுரையில் இருந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த 4 இளைஞர்கள் அதிவேகமாக காரை இயக்கிய நிலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் மின்கம்பத்தில் மோதி தலைகீழாக கவிழ்ந்தது. நட்சத்திர ஏரி பகுதியில் அதிவேகத்தில் வாகனங்களை இயக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் வேகத்தடை அமைப்பதற்கும் கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே முருகர் கோவில் ஆடி கிருத்திகை விழா ஏலத்தின் போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஏலம் ஒத்திவைக்கப்பட்டது. வளையம்பாட்டு பழனி ஆண்டவர் கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவிற்கு பந்தல், ஒளிபெருக்கி, மின் விளக்குகள் அலங்காரம், கடைகள் மற்றும் முடி காணிக்கை ஆகியவற்றிற்காக ஏலம் விடும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் இரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஏலம் வேறு ஒரு தேதியில் நடைபெறும் என கோவில் செயல் அலுவலர் அறிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே போலி நகையை அடமானம் வைத்த பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். தும்பேரி கூட்டு சாலையில் உள்ள நகை அடகு கடைக்கு வந்த பெண்ணொருவர் 3 சவரன் தங்கச்செயினை அடகு வைத்து 1,75,000 ரூபாய் பெற்றுச் சென்றுள்ளார். பின்னர் அந்த நகையை கடை உரிமையாளர் சோதனை செய்தபோது செயினில் கொக்கி மட்டுமே தங்கம் என்பது தெரியவந்தது. புகாரின் பேரில் கடை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் அந்த பெண்ணை தேடி வருகிறார்கள். டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள தண்ணீர் தட்டுப்பாட்டால் ஆறுகளும் விளைநிலங்களும் வறண்டு காணப்படும் அவலம் உருவாகியுள்ளது. தமிழக அரசு உடனடியாக முயற்சி செய்து கர்நாடகாவிடம் இருந்து தண்ணீரை கேட்டு பெற வேண்டும் என்றும், தாமதிக்கும் பட்சத்தில் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் பாலைவனமாக மாறக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க மறுத்தால் கர்நாடக அரசுக்கு நெய்வேலியில் இருந்து செல்லும் மின்சாரத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.